ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் கவியும் கூப்பிட்டீங்கல்ல, அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? ஆ, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆ, சரி சரிங்க. முடியாம இருந்தவங்கள கூட்டிட்டு போய் வேலை வாங்கியிருக்கீங்க. அத்தை, யாரு முடியாம இருக்கா? நீங்க தான் மாப்பிள்ள. அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். போய் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நீங்க அனினாவோட ஃபங்க்ஷன் அப்போ நீங்க எந்த அளவு கஷ்டப்பட்டீங்க. தலைவலி தாங்க முடியாம அனினாவோட ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க போகல. ஆனா இப்போ எதுவும் இல்ல அத்தை, எனக்கு ஃபுல்லாமே கியூர் ஆயிடுச்சு. நீங்களே அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, கட்டையும் அவுத்து போட்டு வச்சிருக்கீங்க. கவி சொன்னா எல்லாம். ஆமா அத்தை, ஆனா எனக்கு ஓகே தான். நான் நார்மலா தான் இருக்கேனே. டாக்டர் கிட்ட கூட இன்னைக்கு போயிட்டு வந்தோம். என்ன சொல்ற அதீத்? டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தியா? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர்கிட்ட காமிச்சேன். இது போல் ஆட்டோவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதனால் நான் அதை பிச்சு போட்டுட்டேன். முடியல மாட்டி மாட்டி ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு, அதனால தான் பிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போனா நீயே தான் பிச்சு போட்டியாத? ஆமா அத்தை, அவங்களே தான் பிச்சு போட்டாங்களே. நான் சொல்ல கேட்கவே இல்லை அத்தை. ஆட்டோலேருந்து அவங்க சிம்பிளாக பிச்சு போட்டுட்டு அவங்க மாதிரி ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சரி ஓகே, பிச்சு தான் போட்டுட்டீங்க, பரவாயில்ல. நம்ம டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டல் போய் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கூப்பிட்டப்பவும் வரவே இல்லை. சரின்னு அப்படி இப்படிமா பேசி கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். நல்ல வேளை அவங்களும் சொன்னாங்க ஓகே தான், பெட்டர் ஆகிடுச்சு, நீங்கள் நார்மலான ஃபுட்டு சாப்பிட்டா போதும், எல்லாம் ஓகே தான், சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே ஆச்சு. ஏன் ரெண்டு பேரும் இப்படி சிரிக்கிறீங்க? அண்ணன் வீட்டில் இருக்கவே இந்த கட்டு தலையிலேயே இருந்துச்சு. வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தால் கட்டெல்லாம் எப்பயுமே எடுத்துடுவான் நீ. அப்படியா? ஏன்? அவன் அப்படி தாண்டி. அவனுக்கு அது சின்ன காயம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவன் வச்சுக்கவே மாட்டான். இவ்வளோ நாள் வச்சுருந்ததே பெரிய விஷயந்தான். ஓ, அப்படி ஒரு வியாதி இருக்கா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். ஆனால் அப்படி பண்ணுறது நல்லது இல்லையே. ஒருவேளை பெரிய காயமாக இருந்துச்சுன்னா? அதெல்லாம் பெரிய காயமாக இருந்துச்சுன்னா அவனே வச்சுக்குவான்டி. அவனுக்கே தெரியும், அவனுக்கு தோன்றதை அவன் பண்ணுவான், அதெல்லாம் சரியாகவே இருக்கும். சரி சரிடி. அப்புறம் ஏங்க, நம்ம மருமகளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். யாருமா? நவமித்ராக்கு தான். ஃபோன் தானே, வாங்கி கொடு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன? இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உனக்கு விருப்பம் போல பண்ணுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு? அதானே, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நவமித்ரா தான் சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா கண்மணி, அதீத் வாங்கி தருவான் கண்டிப்பா, விடு. இப்போ வேண்டாம், பொறுமையாக வாங்கி கொடுக்கலாம். ஏங்க, அவ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம். நாளைக்கு ஒரு புது ஃபோன் மருமகளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தே ஆகணும். சரி சரிம்மா, உன் விருப்பம் போல பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கண்மணி மட்டும் சொன்னா கேட்கவே மாட்டா. அத்தை, ஃபோன் எல்லாம் வேண்டாம் அத்தை. ஏமா மருமகளே இப்படி சொல்ற நீ? அத்தை அன்போட வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் அப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறத? இல்லை அத்தை, நீங்கள் அன்போட தான் கொடுக்குறீங்க, நான் எதுவும் தப்பாக சொல்லலை. ஆனால் வேண்டாம், அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே, நான் தான் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் படிக்க தானே செய்கிறேன் அத்தை, இந்த ஃபோனே போதும். எப்படிம்மா, அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஃபோனை காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வரணும்ல, அப்படியா நினச்சிட்டு இருக்க? அதெல்லாம் நல்லாவே இருக்காது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, நீ ஏமா எப்படி இருக்க? வாயை கொடுத்த கடவுள் மூளையை கொடுக்காம போயிட்டாரு. ஏன் அத்தை, எப்படி இருக்க? அடப்போமா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்மணி, எல்லாம் போக போக சரியாகும், விடுமா. சரிங்க. அப்புறம் அப்போனா நம்ம நாளைக்கு கடைக்கு போகலாம்ல ஃபோன் வாங்க? என்னால் முடியுமான்னு தெரியல, நீங்களாம் போயிட்டு வாங்க என்ன. நல்லா இப்போ உள்ள மாடலில் சூப்பரான ஃபோனாக வாங்கி கொடு. எவ்வளோ விலைனாலும் பரவாயில்ல, நல்ல ஃபோனாக வாங்கி கொடு. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா. சொல்லு அதீத். என்னம்மா, அவங்க ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அதீத்? அவ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, பின்ன அவ விருப்பம் போல பண்ணிட்டு போட்டோன்ட்டு தான் விட்டுட்டேன். இல்லம்மா, அவங்க வாங்கி கொடுக்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. சரி, அவ ஆசைப்படுறாள், விடு, பண்ணிட்டு போட்டோம். சரிங்கம்மா. உனக்கு கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கோ? ஆமாம்மா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கே. நாளையிலேருந்து நான் மாமா கூட வேலைக்கு வரேன்னு கூட சொல்லிட்டேன். அப்படியா? சரிடா தம்பி. அப்போ அதீத், உனக்கு உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு தானே? நல்லாவே குணமாயிடுச்சுமா. இனி நார்மலாவே வேலைக்கு போனா போதும். சரிடா. ஆமாம்மா, என்ன திடீர் முடிவு மருமகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு? அதுவான்னு கேட்டுட்டு இந்த தாய்க்குளம் ஏன் நம்மள பாக்குறாங்க? ஐயோ செத்தம்,
இன்னைக்கு நடந்ததை தான் அம்மா சொல்ல போறாங்களே. ஐயோ, நான் நல்லா மாட்டினேன். எல்லாம் இந்த நவமித்ரா கிறுக்கியால வந்தது. சொல்லுமா. இந்த நேத்ரன் இருக்கான்ல, இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் குரூப் ஸ்டடி போட்டு. எத்தனை மணிக்கு வந்தாங்க தெரியுமா இவங்க? 8 மணி ஆக போது. அந்த சமயமா பார்த்து வராங்க. 8 மணியா? நேத்ரன் 8 மணிக்கா வந்த நீ இன்னைக்கு? அம்மா. சொல்லு அதீத். என்னம்மா அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அதீத். நவமித்ரா எதுவுமே என்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை இதை பத்தி. அவ வந்த டயர்ட்ல அவ உள்ளேயே தானே இருந்தா. நீயும் லேட்டா தான் வந்த, அதனால சொல்ல டைம் கிடைச்சிருக்காதா இருக்கும். ப்ராஜெக்ட்னால தான் லேட்டா? ஆமாண்டா, ப்ராஜெக்ட்னால தான் லேட்டு. நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, அதான் மருமக கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. சரிம்மா, இருந்தாலும் ஒரு பயம்தான். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நானும் எதுவுமே பயப்படவே இல்லை. மருமக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயமும் தெரியல. சரி சரிங்கம்மா. என்ன ஆயிருக்கும்? 8 மணி ஆக போற சமயமா பார்த்து வந்திருக்காங்க. காலேஜ் எப்போ முடிஞ்சிருக்கும்? இந்த பொண்ணை ஏதாச்சும் கொடுமை பண்ணானா என்னன்னு தெரியலையே. இந்த நேத்ரன் ஏன் இப்படி பண்றான்? வெறும் ப்ராஜெக்டுக்காகவா இவ்வளோ நேரம் ஆக்குறது? அவ்வளோ நேரம் வரைக்கும் காலேஜ் ஓப்பன்லலாம் வச்சிருக்க மாட்டாங்களே. சம்திங் ராங். இவன் தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான். நவமித்ரா கிட்ட கேட்டு தான் பார்ப்போமா? நவமித்ரா கிட்ட கேட்குற அளவு நேத்ரன் நம்ம கிட்ட எதுவும் பொய் சொல்ல மாட்டான். சரி பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம். நவமித்ரா. டேய். சொல்லுங்க அண்ணி. இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? அது அது வந்து நேத்ரன் ஒன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்பா அது சொல்லு. மூடி முழுங்குற ஆள் வச்சுக்காத. என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லா சொல்லு. இன்னைக்கு நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஐயோ பாவம், என்னால அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். மாமா அவனை திட்டுறதுக்குள்ள நம்மளே ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். மாமா. சொல்லுமா. மாமா கோவப்படாதீங்க. நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. என்ன நடந்துச்சு சொல்லுமா நீ ஃபர்ஸ்ட். ஐயோ, இவ ஏதாவது உளறிட்டு போறா. அது நான் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாமா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து முடிச்சிட்டு இருந்தோமா, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. என்னால தான் லேட் ஆனது. அவங்களாம் எதுவும் சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்ற? ஆமாம் மாமா, என்னால தான் லேட்டே. அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. அப்படியா? இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகியிருக்க கூடாதுமா. இனி இது போல லேட் ஆகாம பாத்துக்கோ. கண்டிப்பா மாமா, இனி இது போல லேட்டே ஆகாது. ஏன்னா காலம் ஒன்றும் முந்தி மாதிரிலாம் இல்லை. எவ்வளோ நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம், என்னென்னமோ நடக்குது. அதனால நமக்கு நம்ம தான் ப்ரொடெக்டா இருந்துக்கணுமே. புரியுதாமா? புரியுது மாமா. சரிம்மா. அண்ணே, நானும் ஒன்று சொல்லணுண்ணே. சொல்லுமா சுடர். அது வந்து நான் சொல்ல வர்றதை எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னடியாச்சி சொல்லு. கண்மணி, உனக்காக தான் முக்கியமாக சொல்கிறேனே. பொறுமையாக கேளு, டென்ஷன் மட்டும் ஆகாத. அப்படி என்ன சொல்ல வர நீ? பாரு, ஸ்டார்டிங்கில் இப்படி கோவப்பட்டேன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஐயோ, மறைச்சு மறைச்சு வைக்காம சொல்றியா? அது வந்து கண்மணி, இப்போதான் அதீத்க்கு சரியாயிடுச்சே. இனி நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோண்டி. என்ன சொல்கிற? கண்மணி கோவப்படாத, பொறுமையாக கேளு. அண்ணே, நீங்களும் தான் எதுவும் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் அண்ணே. நாங்கள் கிளம்புறோம். ஏமா திடீர்னு இப்படி சொல்ற? உனக்கு ஒருவேளை இங்க ஏதோ வசதி கம்மியா இருக்கோ? ஐயோ, என்னென்ன எப்படிலாம் கேட்டுட்டீங்க? இங்கெல்லாம் எனக்கு ஒரு வசதியும் கம்மியாகவே இல்லை. ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்கேனே. இங்கே வந்து நிம்மதியாக இருக்கேன் சொல்ல போனால். அப்புறம் ஏன் நீ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லடி, இவ்வளோ நாள் வந்து இருந்துட்டேன். இதுவே ஒரு குடும்பத்துக்கு நம்ம தொல்லை கொடுக்குற மாதிரி தான். ஒரு ஆள்னா பரவாயில்ல, நாங்கள் 4 பேருமே வந்து இருக்கோமா, அது என்னமோ மாதிரி இருக்குடி நினைக்கும் போது. நீ தான் பேசுறியா இல்லை வேற யாராவது உன்னது போல் பேச வைக்கிறாங்களா? ஏய், எனக்கு யாருடி சொல்லி கொடுக்கறக்கா? என்னை யாரும் பேச வைக்கல, நானே தான் பேசுகிறேனே. இல்லை, இன்னைக்கு நம்ம கடைக்கு போகும்போது ஒரு பாட்டி வேற உங்ககிட்ட இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் காசு பணம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேனே, அந்த டைமில் தான் ஏதோ நடந்திருக்கு. அவங்க ஏதோ பேசுனாங்களோ? ஏய் சேச்சா, அப்படிலாம் யாரும் ஒன்றும் பேசவே இல்லை. அப்புறம் எதுக்கு நீ திடீர்னு இது போல் முடிவெடுத்த? அதான் சொன்னேன்லடி.
அதித்துக்கு தலையில் உள்ள காயம் சரியாகிற வரைக்கும் தான் நான் இங்கே இருக்கிறதா முடிவு எடுத்துட்டு தாண்டி வந்தேன் ஃபஸ்ட்டே. நீங்கள் வலிக்கட்டாயமாக கூட்டதுனால தான் நான் இவ்வளோ நாள் கூட இருந்ததே. இல்லாட்டினா நான் வந்தப்போவே கிளம்பியிருப்பேன்டி. நீங்கள் தான் விடவே இல்லை. அதான் இவ்வளோ நாள் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ தான் அதித்க்கு நல்லபடியாக சரியாயிடுச்சுல்லடி, அதனால தான்டி. சுடர், நாங்கள் சொன்னோமாடி உன்கிட்ட நீ எங்களுக்கு தொல்லையாக இருக்கன்னு. நீ நல்லா இருந்தனா நான் உன்னை கண்டிப்பாக அனுப்பியிருப்பேன்டி. இது போல் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அனுப்பவே தோணலடி. நீ உன் வீட்டுக்கார் கூட சந்தோஷமாக இருந்திருந்தனா நான் இவ்வளோ நாள் உன்னை இங்கே இருக்க விட்டுருக்கவே மாட்டேன். நேற்று கூட நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்டி, எனக்கு சுடரை சுத்தமாக அவங்க வீட்டுக்கு அனுப்பவே மனசு இல்லை, எல்லாரும் குடும்பமாக ஜாயினிங் ஃபேமிலியாக இங்கேயே இருந்துட்டா போதும் அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்போ இப்படி சொல்கிற, எனக்கு கஷ்டமாக இருக்குடி இதை கேட்கும் போதே. கண்மணி, இப்படிலாம் பேசாதடி, நான் நல்லா தாண்டி இருக்கேன். என் பிள்ளைங்க என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அவர் இல்லைன்ற கஷ்டம் அவ்வளோ இல்லடி. நீ எதுவும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அதனால் நீ என்னை பற்றி எதுவும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நாங்கள் கிளம்புறோம் சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சந்தோஷமாக நிம்மதியாக தான் கிளம்புறேனே. ஏய், மறுபடியும் அதையே சொல்லாதடி. சரிடி, உனக்கும் கஷ்டம் வேணாம், எனக்கும் கஷ்டம் வேணாம். நான் வேணும்னா வாரத்தில் ஒரு நாள் எல்லா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இங்கே வரேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஈவினிங்காக கிளம்பிடுறேன். என்ன சொல்கிற? ஏய் சுடர், ஏன்டி இப்படி சொல்கிற? நீ இங்கேயே இருக்கிற மாதிரி வராதுடி. கண்மணி, நீ ஏன் யோசிச்சு பாருடி. நம்ம பிள்ளைங்க நாலும் வயசு பிள்ளைங்க. ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க? அவங்க நாக்கில் பல்ல போட்டு பேசுறதுக்குள்ள நம்ம பிரிஞ்சு போகிறது தான் நல்லதே. நீ பேசுறது சுத்தமாக நல்லாவே இல்லடி. அவங்களுக்காகவா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம தாண்டி வாழணும். அவங்க சொல்லியே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம. இப்போ என்னமோ அவங்க சொல்கிறபடி தான் நம்ம வாழணுன்ற மாதிரிலாம் நீ பேசுகிற. ஏய் சி, அப்படிலாம் இல்லடி. தொல்லையாகவும் இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு என்னன்னாலும். இப்போது யார் தொல்லைன்னு சொன்னது? நீங்கள்லாம் இங்கே இருக்கிறதுனால. ஏங்க, இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? சேச்சே, எனக்குலாம் அப்படி ஒரு கஷ்டமும் இல்லைம்மா. நீ என்ன கேட்குற? அவங்களாம் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கே. ம், ஏன் கவி, உனக்கு ஏதாவது தொல்லையா இருக்கா என்ன? ஐயோ அம்மா, எனக்கு சந்தோஷம்தான் அவங்க இங்கே இருக்கிறது. இது மாதிரிலாம் கேட்காதீங்கம்மா. ம், நேத்ரன், உனக்கு ஏதாவது தொல்லையா இருக்கா? சே, அவங்கெல்லாம் இங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏமா அப்படி கேக்குறீங்க? சரிடா. ஏன் சுடர், எல்லாம் உனக்கு கேட்டிருக்குமே. இவர் சொன்னது, என் பிள்ளைங்க சொன்னது எல்லாம் கேட்டல்ல. யாராச்சும் ஒருத்தராச்சும் நீங்க இருக்கிறது தொல்லையா இருக்குன்னு ஒருத்தராச்சும் சொன்னாங்களா? நிஜமா சொல்லப்போனா நீங்களாம் இங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவர் சொன்னதுலயும் என் பிள்ளைங்க சொன்னதுலயுமே உனக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறது உங்களை விட நாங்களா தான் இருப்போமே. அதை யோசிச்சாலே போதும், உனக்கு இங்கிருந்து போகவே தோணாது. ஆமா அத்தை, நீங்க போனீங்கன்னா எனக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆமா அத்தை, ப்ளீஸ் யாரும் போகாதீங்களேன். இங்க பாருமா சுடர், நீ இங்க இருக்கிறதுனால எங்க யாருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். அதனால இன்னொரு வாட்டி நாங்க கிளம்புறோம் போறோம் இது போல பேச்செல்லாம் எடுக்காது சரியா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு போலாமே எல்லாரும். ஒருவேளை உனக்கு ஏதாவது இங்க இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை நீ சொன்னா சரி, ஓகே கஷ்டமா இருக்கு, நீ போமா, உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கேன்னு சொல்லி நாங்க அனுப்பி விடுவோம். உனக்கும் இங்க கஷ்டம் இல்லை, அப்புறம் எதுக்கு? எங்களெல்லாம் நீ நினைக்காதம்மா. நாங்க எல்லாருமே நீ அப்படி நினைக்கிற அளவுக்கு கஷ்டத்துல இல்லை, சந்தோஷமா தான் இருக்கோமே. நீ ஒருத்தி மட்டுமா இருக்க? உன் பிள்ளைங்க 3 பேரும் இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா சொல்லுங்க, புரியட்டும் இவளுக்கு. ம், பாருமா, நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. இதுக்கப்புறமா இந்த பேச்சு எடுக்காத. ம், சரிங்க அண்ணே. இங்க பாரு, நீ கிளம்புறன்னு சொன்னதுமே பிள்ளைங்க முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. கொஞ்சம் நல்லா சிரிக்க வை எதனா பேசி. ஐயோ, ஏன் எல்லாரும் முகத்தை எப்படி வச்சிட்டு இருக்கீங்க? சரி, நான் போகல, அதனால எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க. எப்பாடி, எங்க நம்ம போயிடுவோமோன்னு நினைச்சிட்டேன். ஏமா திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? அட பாவி, உன் மனசுல எங்க இருந்து போயிடுவோமோன்னு பயந்து இருந்திருக்க அப்பனா நீ. பின்ன எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? திடீர்னு ஏமா என்னை கேட்காம இது போல முடிவுலாம் எடுக்கிறீங்க? அப்படியே போறதா இருந்தாலும் அடுத்த வாட்டி முடிவு எடுத்தீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போற மாதிரிலாம் முடிவு எடுக்காதீங்க. நான் இங்கே தான் இருப்பேனே. நீ கவலைப்படாத விதுன், அவளே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன் சரியா? ம், சரிங்க அத்தை. அது சரி, நீங்கெல்லாம் ஒன்று கூட்டிட்டீங்க, இப்போ நான் மட்டும் தனியாலாம் ஆயிட்டேன். அத்தை, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் இருக்கேன், என் தம்பி இருக்கா உங்களுக்கு. தேங்க்யூம்மா. சரி அது, நாளைக்கு கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். வரியா, என்னை கூட்டிட்டு போக முடியுமா? ஏய், வீடு தானடி,
நாளைக்கு நம்ம 2 பேரும் ஆட்டோ பிடிச்சி போய் க்ளீன் பண்ணிட்டு வரலாம், சரியா? அப்படின்ற? சரிடி. சரி, அப்ப எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் அத்தை. எனக்கு நல்லா நிறையா வைங்க. சரிப்பா, வைக்கிறேன். ஹாய் மக்களே. என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். Love you all.